நீங்க ஒரு திரை கவர்ச்சியில இருக்கிற விஜய பாக்குறதுக்காக, மக்கள் சோறு தண்ணி இல்லாம கிடக்கிறது. அங்க வந்து செயின் அறுத்துட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. மொபைல் போன திருடிட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. இவங்களே வந்து பாதுகாப்பற்ற சூழல்ல நிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா கரண்ட் கட் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க போற இடத்துல கரண்ட்ட கட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லன்னா கரண்ட் கம்பியில ஏறி நின்னு, "பாருங்கள், பாருங்கள் ஸ்டாலின் ஆட்சியில கரண்ட் கம்பியில கரண்ட் வருது." அப்படின்னு கூட சொல்லுவானுங்க. எத வேணாலும் சொல்ற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு. சோ இந்த சூழல் மட்டும் கிடையாதுங்க. நேரம் தவறாமை. அரசியல் தலைவர்கள் ஆ பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்ன பின்ன டைம் ஆகும். நம்ம ஒரு இடத்துல பேசுவோம். பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு வரோம். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நேரா போறீங்க. இறங்கி பேச போறீங்க. அப்ப இத ஒழுங்குபடுத்த முடியலன்னா, உங்க பேச்ச உங்கள நம்புற, உங்கள நேசிக்கிற ஒரு கூட்டம் கேட்கலன்னு அர்த்தம். ஒரு ஆளுமை பண்பு என்னன்னா, கைய காட்டினா நிக்கணும். உட்காரணும். அவன் தான் தொண்டனா இருப்பான். நீங்க ரசிகர் படைய வச்சுக்கிட்டு கனவு காண்டுட்டு இருக்கீங்க. அதுவும் கொள்ள கொள்ள கனவு காண்டுட்டு இருக்கீங்க. ஆனா இங்க தேவை ஒரு தலைமை, ஒரு ஆளுமை. ஆளுமை பண்புள்ள, தெளிவுள்ள, அரசியல் புரிதல் உள்ள, மக்கள எப்படி அணுகணும்ன்ற தெளிவுள்ள ஒரு தலைவன். அதுக்கான குவாலிட்டிய விஜய் வளர்த்துக்கவே இல்ல. திரும்ப திரும்ப ஒரு ரசிகர் படை மக்கள் மத்தியில நின்னு, அப்படியே வீரவசனம் பேசுறது, எழுதி குடுத்த வசனத்த பேசுறது, பார்க்கலாமா, கேட்கலாமா, செஞ்சிரலாமா அப்படின்னு அப்படி கிளப்பி விடுறது. இது இல்லை அரசியல் முத. பேசிக்கா இது ஒரு நியூசன்ஸ். இது அரசியலா மாறாது. பாஜக கும்பல் வந்து என்ன வேணாலும் செஞ்சு உங்கள முடக்கணும்னு பாத்துச்சு. அத குறித்து வாயே திறக்கல. நான் கடைசிக்கு வர்றேன். அத குறித்து நம்ம பேசி ஆகணும். ஆனா பாத்தீங்கன்னா, நீங்க லோக்கல்ல இருக்கிற தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கிற திமுகவை மட்டுமே பொது எதிரியா வச்சுட்டு, செல்லமா கன்னத்துல தட்டுனீங்க பாஜகவ. செல்லமா கன்னத்துல தட்டிட்டு போன வேலைய தான் பாத்தீங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டூர் போற மாரி அண்ணன் வராரு. அண்ணனே வாயால சொன்னதுதான். டூர் போறேன். ஏன் டூரு அப்டின்னாரு. டூர் போற மாரி அண்ணன் வந்துட்டு போய் மக்கள சந்திச்சுட்டு, கையாட்டிட்டு ஒரு அவங்க குடுக்குற பரிசு பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு அரசியல்னு பேர் வைக்க வேண்டாம். நீங்க ஒரு ஆக்டராவே நேரடியா வந்து மக்கள சந்திக்கலாம். இது பெரிய நியூசன்ஸ் மட்டும் இல்ல. பல பேருடைய வாழ்வாதாரம் நொறுக்கப்பட்டுச்சு. சேர் ஒரு பக்கம் உடைக்கப்பட்டுச்சு. போன முறை நீங்க அந்த மரக்கடை பக்கத்துல போகும்போது, அங்க இருந்த மரக்கடைகள்ல செஞ்சு வைக்கப்பட்ட அத்தனை பொருளும் காலியாச்சு. நீங்க கதவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து நிலக்கதவு செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாமே உடைச்சுட்டாங்க. ஒரு ஐயா ரொம்ப பரிதவிச்சு போய் நின்னு பேட்டி குடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தவிர்க்கணும்.